ஸ்னேஹ் பார்கவா இந்தியாவின் உயர்ந்த மருத்துவ அமைப்பான எய்ம்ஸின் முதல் பெண் இயக்குனர். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அமைப்பின் சுமார் 3/4 நூற்றாண்டு வரலாற்றில் இந்த பொறுப்பில் இருந்த ஒரே பெண் இவங்க தான். பார்கவா பதவியேற்ற நாளும் அந்த பொறுப்பை கொடுத்த இந்திரா காந்தி கொல்லப்பட்ட நாளும் ஒரே நாள் தான். 95 வயசுல இன்னமும் தெளிவான நினைவாற்றலோட இருக்காங்க. இந்திராவின் கடைசி நிமிடங்களை நினைவு கூர்ந்து இந்திரா காந்திக்கு நன்றி சொல்லும் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க பார்கவா. தன் வாழ்க்கைய தி விமன் ஹூ ரேன் எய்ம்ஸ் தி மெமோய்ஸ் ஆஃப் அ மெடிக்கல் பயனியர் அப்படிங்கிற பேர்ல புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. யூகேல இருக்கக்கூடிய வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல அவங்க வகுப்புல ஒற்றை இந்திய பெண்ணா ரேடியாலஜி படிச்சாங்க. இந்தியாவுக்கு முதல்ல சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் மிஷின்களை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. உடலை படம் எடுக்கிற வேலை அப்படிங்கிறதுனால போட்டோகிராஃபர் மாதிரி தான் அந்த நாட்கள்ல ரேடியாலஜி துறை நிபுணர்கள் நடத்தப்பட்டாங்களாம். அதை மாற்றி அமைச்சவங்க தான் பார்கவா. வெறும்னே ஸ்கேன் செய்து ரிப்போர்ட்டை அனுப்பி வைக்காம நோயாளியினுடைய பழைய ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தாதான் ஸ்கேன் பண்ண முடியும்னு வலியுறுத்தினாங்க. நோயாளியை பத்தி முழுவதுமா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கேன் செய்யறதன் மூலமா இன்னும் அதிக புரிதலோட நோய் காரணி என்னங்கிறத டயக்னோஸ் செய்ய முடியும்னு இவங்க நம்பினாங்க. இந்த மாதிரியான வழக்கத்தை அறிமுகப்படுத்தி ரேடியாலஜி துறையை போட்டோகிராஃபி இல்லை அப்படின்னு புரிய வச்சு முன்னிலைக்கு கொண்டு வந்தாங்க. எக்ஸ்ரேல செங்குத்து பி கோடுகள், அதாவது வெர்டிக்கல் பி லைன்ஸ் கண்டறிஞ்சு பகுப்பாய்வு செஞ்ச முதல் நபரும் டாக்டர் பார்கவா தான். இமேஜிங் முறை வழியா மார்பு எக்ஸ்ரேவை கொண்டு நுரையீரலின் சிக்கல்களை கண்டறிகிற வழிகளை தன்னுடைய அனுபவத்தின் மூலமா கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்தாங்க. காசநோய் அதிகமா இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த முறை மிகவும் உதவிகரமா இருந்துச்சு. மெடிக்கல் கவுன்சில், இந்தியாவின் மருத்துவ அறம் சார்ந்த விசாரணை குழுவில் இவங்க முக்கிய பங்காற்றியிருக்காங்க. தேசிய அறிவியல் கழகத்தின் துணை இயக்குனரா பதவி வகிச்சிருக்காங்க. தன்னுடைய துறையில முன்னோடியா இருந்த பார்கவாவை இந்திய அரசு 1991 பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சது. 95 வயசுலயும் ஜூம் மீட்டிங்ல கலந்துரையாடுறது, ஏஐ பயன்படுத்துறது இப்படின்னு தினமும் ஏதோ ஒன்றத்தை கத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க. மருத்துவம் மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லயும் முன்னோடியா இருக்கக்கூடிய பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.